அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஜோஸ்னா லைஃப் ஸ்டைல் விலாகில் நாம் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் 65 தாங்க நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். நல்ல ஒரு டேஸ்டியான சில்லி பண்ண போகிறோம். அது வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ஓகே கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த 1/2 கிலோ வந்து சிக்கன் எடுத்துருக்காங்க. நல்லா மஞ்சள் பொடி போட்டு க்ளீன் பண்ணி நல்லா சுத்தமாக எடுத்து வச்சுருக்கேன். தேவையான மசாலா பொடிகள் நம்ம பார்த்துடலாம். 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சமாக ஃபுட் கலர் எடுத்துருக்கிறேன், மஞ்சள் பொடி வந்து கொஞ்சமாக எடுத்துருக்கிறேன், லெமன் எடுத்துருக்கேன், 1 ஸ்பூன் வந்து அரிசி மாவு எடுத்துருக்கேன், தேவையான அளவு உப்பு எடுத்துருக்கேன், 2 ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துருக்கேன், 2 ஸ்பூன் வந்து கடலை மாவு எடுத்துருக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம இந்த சிக்கன் கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க. தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துட்டு மசாலா பொடிகள் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா கலந்துடலாங்க. ஃபஸ்ட்டு மிளகாத்தூள் இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நம்ம கலந்து வச்சிடலாங்க. அப்போ தான் வந்து நமக்கு இந்த காரம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் வந்து சிக்கனில் நல்லா சேருங்க. ஃபஸ்ட்டு நம்ம இதை மட்டும் மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா கலந்தாச்சுங்க. இப்போ வந்துட்டு நம்ம கடலை மாவு, அரிசி மாவு, சோள மாவுலாம் நம்ம சேர்த்துக்கலாம். அரிசி மாவு மட்டும் கம்மியாக சேர்த்துக்கணுங்க. ஏன்னா நம்ம ஆயிலில் போட்ட உடனே அப்படியே கரிஞ்சு போயிடுங்க ஆயிலில் போட்டதும். அதனால் அரிசி மாவு மட்டும் கம்மியாக சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் வந்து தயிர் சேர்த்துக்கிறேங்க. எல்லாத்தையும் நல்லா பெசரி வச்சிடலாங்க. நல்லா பிசைஞ்சு வச்சுட்டேங்க. இப்போ நம்ம லாஸ்ட்டாக வந்து ஒரு அரை பழம் வந்து எலுமிச்சம்பழம் ஜூஸ் நம்ம புழிஞ்சிக்கலாம். லாஸ்ட்டாக புழிஞ்சிக்கலாங்க. தயிர் போட்டிருக்கிறதுனால ஒரு அரை பழம் வந்து புழிஞ்சாலே போதுங்க. ஓவர் புளிப்பாயிடும். சேர்த்து நல்லா கலந்து வச்சிடலாங்க. இந்த ஸ்டேஜில் வந்து உங்களுக்கு முட்டை தேவைப்பட்டதுனா கூட ஒரு முட்டை நீங்கள் இது கூட சேர்த்துக்கலாங்க. ஆனால் முட்டை சேர்த்தா என்ன ஆகுனாக்கா ரொம்ப சாஃப்டாக ஆகிடுங்க. அதனால் நான் முட்டை சேர்க்கல. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் ஒரு முட்டை இது கூட சேர்த்துக்கலாங்க. நல்லா சாஃப்டாக கிடைக்கும் 65. அவ்வளோதாங்க. நல்லா பெசரி வச்சாச்சுங்க. ஒரு அரை மணி நேரம் வந்துட்டு நல்லா ஊறட்டுங்க. அதன் பிறகு நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். கடாயில் வந்து எண்ணெய் சேர்த்துட்டேங்க. எண்ணெய் வந்து காஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஒவ்வொரு பீஸாக நம்ம போட்டுடலாங்க. நல்லா மீடியமான சூட்டில் வச்சு இதை பொரித்து எடுக்கலாங்க. ஒரு பக்கம் வந்து நல்லா சவந்து வந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம திருப்பி விட்டுக்கலாங்க. சிக்ஸ்டி வந்து நல்லா வெந்து வந்துருச்சுங்க. கலர்லாம் சேஞ்ச் ஆகிட்டு பொடியாக கட் பண்ண கருவேப்பிலை நம்ம சேர்த்துக்கலாங்க. இது கூடவே கருவேப்பிலையோட ஃப்ளேவர் நல்லா ஆயிலில் இறங்கி 65 வந்து நல்லா கருவேப்பிலை மணத்தோடு சூப்பராக இருக்குங்க. 2-3 பீஸ் வந்து பச்சை மிளகா கூட நான் சேர்த்துக்கிறேங்க. பச்சை மிளகா சேர்த்தா காரமாக இருக்குன்னு ஃபீல் பண்ணாதீங்க. ஆயிலில் வந்து ஃப்ரை ஆகும்பொழுது காரம்லாம் உங்களுக்கு கம்மியாகிடுங்க. பச்சை மிளகா வந்து ஆப்ஷனல் தாங்க. உங்களுக்கு தேவையில்லைன்னா நீங்கள் சேர்க்க வேண்டாம். சிக்கன் ஃப்ரை வந்து நல்லா மொறுன்னு ரெடியாக இருக்குது பாருங்கள். அழகாக இப்போ ஒரு பிளேட்டில் நம்ம எடுத்து வச்சிடலாங்க. இப்போ பாருங்கள், இது போலவே நம்ம எல்லாத்தையும் போட்டு எடுத்துடலாங்க. டேஸ்டியான சிக்கன் 65 வந்து ரெடியாக இருக்குது பாருங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கருத்துக்களை சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். இதுவரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.